ஆண்டவர் இயேசு நாமத்தினால இந்த நாளில் மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சந்தித்ததில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டோடு நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு குறிப்பிட்ட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசி சொன்ன காரியத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவனியங்கள். சங்கீதம் 81 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படியாக எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்ட பொழுது கர்த்தர் அவரோடு கூட அங்கே நடந்த காரியங்களை குறித்து சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 81 வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் தோலை சுமக்கி நீங்களாக்கினேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது அவசரமாய் புறப்பட்டதினாலே போக மாட்டோமா, இல்லை விடுவாங்களா விட மாட்டாங்களா, எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதனால திடீர்னு செய்கிறாங்க. உடனே புறப்படுன்னு சொன்ன உடனே பார்வோன்னு சொல்லிட்டாங்க, உடனே இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லி அவசரம் எடுத்துகிட்டுலாம் வந்துட்டாங்க. வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பின்னாடி இவங்க கொண்டு போனதெல்லாம் செலவழிந்த பின்பு ஐயோ ஒன்று எடுக்காம வந்துட்டோமே, ஆயத்தம் இல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி சில அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்றும் எடுக்காம வந்துட்டோமே, அவசரப்பட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி அங்கலாய்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இவர்களுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும், சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஞாபகம் கூட அவர்களுக்கு வராதபடி தேவன் அவசரமாய் புறப்பட வைத்தார். ஒருவேளை இவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குமானால் எவ்வளவு சுமக்க முடியுமோ, எவ்வளவு எடுத்துக்கொண்டு வர முடியுமோ அத்தனை சுமந்து கொண்டு வருவார்கள். கர்த்தர் நல்லவர் தானே. கர்த்தர் பார்க்கிறார், இத்தனை வருஷம் இந்த எகிப்தில் என் ஜனங்கள் பட்ட பாடுகள் போதும். இந்த அடிமைத்தன வீடுல எல்லா வேதனைகளையும் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் போதும். இவங்க இனி கஷ்டப்படக்கூடாது, இவங்க இனி கண்ணீர் வடிக்கக்கூடாது. எகிப்தில் பட்ட உபத்திரவங்கள் நீங்க மறந்துருக்கலாம், கர்த்தர் மறக்கலாம். ஆமென். அடிமைத்தன வீட்டில் ஸ்தோத்திரம், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்திலேயோ, இல்லை வாழ்க்கைப்பட்டு போன இடத்துலையோ, இல்லை நிறுவனத்திலேயோ, கல்வி நிலையங்களில் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. ஆமென். அதனால தான் சில ஞாபகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. ஞாபகம் இருந்தால் எல்லாத்தையும் எட்டு வந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம். ஆமென். இந்த பயணம் எத்தனை நாளில் முடியும் என்பது ஒரு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவனுக்கு நன்றாகவே தெரியும் இது எத்தனை நாளில் இந்த பயணம் முடியும் என்று சொல்லி. என்றைக்கு இது தீரும் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால நம்ம தான் அழைச்சோம், நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஆமென். அழைத்தவர் அவர் தான், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். இந்த பாரத ஜனங்க மேலே சுமத்த வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். இந்த பாரத்தை உங்க மேல சுமத்த வேண்டாம் என்றும் சுமத்தக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நம்ம தானே கூப்பிட்டு எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொள்வோமே, நம்மளால தான் எல்லாம் செய்ய முடியுமே. ஆமே. ஜனங்க கிட்ட ஒன்று வாங்கி தேவன் செய்வதில்லை, தனங்களை ஒன்று செய்ய வச்சு தேவன் அதில் பெருமைப்படவோ பேரை சேர்த்துக்கொள்ளவோ அவசியம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடைய தேவர். ஆமென். உங்ககிட்ட ஒன்று வாங்கி அவர் பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே சர்வ வல்லமை உள்ள தேவர். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தோலை சுமக்கி நான் நீங்களாக்கி விட்டேன். அல்லேலூயா. சுமை இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். ஆமென்.